ஏப்ரல் 17, 2026. உலகமே ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்துச்சு, ஹார்மூஸ் ஜலசந்தி திறந்தாச்சுன்னு. ஆனா திடீர்னு இந்திய கப்பல்கள் மேல துப்பாக்கி சூடு நடக்குது. என்ன நடந்ததுங்க? இந்த குழப்பத்தோட ஆணி வேற புரிஞ்சிக்க வாங்க நாம அந்த சம்பவத்துக்குள்ளேயே நேரடியா இறங்குவோம். அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா சுடுறீங்க. யோசிச்சு பாருங்க, இதுதான் அந்த இந்திய கப்பல் கேப்டனோட பதற்றம் கலந்த ரேடியோ செய்தி. அந்த குரல்ல இருந்த அதிர்ச்சியும் குழப்பமும், அனுமதி கிடைத்தும் ஏன் இந்த தாக்குதல்? இந்த ஒற்றை கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு புதிரோட திறவுகோல். சரி, கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். முதல்ல ஈரான் அவங்களோட வெளியுறவு அமைச்சகம் ரொம்ப அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிடுது. ஹார்மோஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களுக்காக பாதுகாப்பா திறக்கப்பட்டு விட்டதுன்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து அமெரிக்கா சைட்ல இருந்து ஒரு கிரீன் சிக்னல். அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் பக்கத்திலேயே ஆமா ஜலசந்தி திறந்தாச்சுன்னு பதிவிட உலக நாடுகள் எல்லாம் அப்பாடா அன்னு இதை நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப பாருங்க, ஈரான் சொல்லிருச்சு, அமெரிக்காவும் சொல்லிருச்சு. அப்போ இந்தியாவுக்கு என்ன சந்தேகம் இருக்க போகுது? நம்ம வெளியுறவு அமைச்சகமும் இதை ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடுறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம இந்திய கப்பல்களுக்கு சரி நீங்க புறப்படலாம்னு அனுமதியும் கொடுக்கப்பட்டது. ஆனா கதை இங்கதான் தலைகீழா மாறுது. எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது இந்த IRGC, அந்த வழியா போன 2 இந்திய கப்பல்கள் மேல சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. உலகத்துக்கே இது ஒரு பெரிய ஷாக். அப்போ எதுங்க நிஜம்? அந்த ஜலசந்தி உண்மையிலே திறந்ததா, இல்ல இந்தியாவை ஒரு காயா நகர்த்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஒரு பொய்யா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தோண்டி எடுப்போம். சரி, இந்த மொத்த குழப்பத்துக்கும் விதை எங்க போடப்பட்டது? அது வேற எங்கேயும் இல்ல, அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்ட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்தான். சொல்லப்போனா அந்த அஸ்திவாரத்திலேயே ஒரு பெரிய விரிசல் இருந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு சுருக்கமா சொல்றேன். பிப்ரவரி 28 போர் ஆரம்பிக்குது. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுது? உலக வர்த்தகத்தோட உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுது. பொருளாதாரம் தள்ளாடுது. கிட்டத்தட்ட 40 நாள் ஒரே டென்ஷன். கடைசியா பாகிஸ்தான் உள்ள வந்து சமாதானம் பேச ஏப்ரல் 8 ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் வருது. இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா பிரச்சனைக்கான ஆணி வேறே இதுதான். அமெரிக்கா என்ன நினைச்சதுன்னா, சரி ஈரானோட 10 கோரிக்கைகள் இருக்கு, அதை வச்சு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலான்னு. ஆனா ஈரான் இதை எப்படி வெளி உலகுக்கு சொன்னுச்சு தெரியுமா? அமெரிக்கா நம்மளோட எல்லா கோரிக்கைகளையும் ஏத்துக்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமே நடத்துச்சு. பாருங்க, 2 பேரும் 2 விதமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு நடுவுல தான் நம்ம கப்பல்கள் போய் மாட்டிக்கிச்சு. ஓகே, இது வெளியுலகத்துக்கு தெரிஞ்ச கதை. ஆனா உண்மையான காரணம் என்ன? ஏன் இந்திய கப்பல்களை குறி வச்சு தாக்குனாங்க? இதுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதைத்தான் இப்போ ஒன்னொன்னா உடைச்சு பார்க்க போறோம். முதல்ல ஈரானுக்குள்ளேயே ஒரு பவர் கேம். அவங்க வெளியுறவு அமைச்சர் ஜலசந்தியை திறந்தாச்சுன்னு உலகத்துக்கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்ற IRGC கடற்படைக்கு ஷூட்டிங்கை நிறுத்துங்கன்னு எந்த ஆர்டரும் போகல. 2வது, இது ஒரு பேரம் பேசுற கருவியா பயன்படுத்துறாங்க. ஒப்பந்தம் முழுசா முடிகிற வரைக்கும் நாங்க நினைச்சா திறப்போம், நினைச்சா மூடுவோம்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. 3வது, அந்த கப்பல்ல இருந்தது ஈரானோட எண்ணெய் இல்ல, ஈராக்கோட மலிவு விலை கச்சா எண்ணெய். எங்க பிரச்சனையில நீங்க லாபம் பாக்குறீங்களான்னு IRGCக்கு கோவம். கடைசியா ரொம்ப முக்கியமான காரணம் ஐரிஸ் தேனா சம்பவம். இந்தியா நடத்தின ஒரு கடற்படை பயிற்சியில கலந்துகிட்ட ஈரானோட போர்க்கப்பல் அமெரிக்கா மூழ்கடிச்சப்போ இந்தியா அமைதியா இருந்துச்சு. அந்த கோவத்தை தான் இப்ப நம்ம கப்பல்கள் மேல காட்டுறாங்க. இப்படி பல சிக்கலான காரணங்கள் இருக்கிறதால இப்போ அமெரிக்காவும் ஈரானும் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? 2 தரப்புமே சொல்றது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஜலசந்தி முழுசா திறந்தாச்சுன்னு. ஆனா அதே மூச்சுல ஈரானுக்கு போற கப்பல்களை அவங்க கடற்படை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானோட உச்சத்தலைவர் என்ன சொல்றாரு? அமெரிக்கா படைகளை தோற்கடிக்க நாங்க ரெடின்னு சொல்றாங்க. அவங்க வெளியுறவு அமைச்சரே திறந்தாச்சுன்னு சொன்னதுக்கு நேர்மாறா பேசுறாரு. அப்ப ஜலசந்தி திறந்திருக்கா இல்லையா? இந்த முரண்பாடு தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய அபாயம். சரி, இந்த உலக அரசியல் சதுரங்கத்துல இந்தியாக்கு என்ன பாதிப்பு? இதுதான் நம்மளோட $1 மில்லியன் கேள்வி. அடுத்த 14 நாட்கள், வெறும் 2 வாரம், இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புக்கான கவுண்டவுன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்லைனை பாருங்க, எவ்வளோ கிரிட்டிக்கல்னு புரியும். ஏப்ரல் 19 நம்ம 17 கப்பல்கள் அங்க அனாதையா நிக்குது. ஏப்ரல் 22 போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமா முடியுது. போதாக்குறைக்கு நடுவுல மாநில தேர்தல் வரதால அரசாங்கத்தால பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தவும் முடியாது. நிதி நெருக்கடி அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேல மே 1 காரிஃப் விதைப்பு பருவம் ஆரம்பமாகுது. விவசாயத்துக்கு உரம் வேணும், உரம் தயாரிக்க எரிவாயு வேணும். பாத்தீங்களா எல்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி பிணைஞ்சிருக்குன்னு.
பாலி மார்க்கெட் கணிப்பு என்ன சொல்லுதுன்னா ஏப்ரல் மாச இறுதிக்குள்ள இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி முழுசா திறக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 32.5% தான். வேற மாதிரி சொல்லணும்னா இது நடக்காம போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஒரு நம்பரே நமக்கு வரப்போற ஆபத்தோட அளவை சொல்லுது. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய கடைசி விஷயம் இதுதான். மே 1ஆம் தேதிக்குள்ள ஹார்மோஸ் திறக்கப்படல அப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்குற எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு நாளைக்கு உரத் தட்டுப்பாடா மாறும். அதுக்கு அடுத்தது உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். கடைசியா ஆகஸ்ட் 2026ல ஒவ்வொரு இந்திய குடும்பத்தோட பட்ஜெட்டையும் பாதிக்க போற ஒரு பெரிய உணவு பணவீக்க நெருக்கடியா இது வெடிக்கும். இந்த மேற்கோள் இந்தியாவோட இக்கட்டான நிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நண்பனாவும் பார்க்காம எதிரியாவும் பார்க்காம வெறும் சுங்கச்சாவடியா இந்தியாவை ஏன் நடத்துறாங்க? இந்த கேள்விதான் இப்போ டெல்லியோட அதிகார மையங்கள்ல எதிரொலிக்குது. 2 பெரிய யானைகள் சண்டை போடுறப்போ நடுவுல புல் நசுங்குற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். ஈரானோட ஐரிஸ் தேனா போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடிச்சப்போ இந்தியா அமைதியா இருந்ததே, அது சரியா? ஒருவேளை அன்னைக்கு இந்தியா ஒரு வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம கப்பல்கள் இந்த ஆபத்துல சிக்கியிருக்குமா? வெளியுறவு கொள்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் நாளைக்கு நம்ம தலைவிதியே தீர்மானிக்கோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?